நேற்று தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபூட்டிங்லேருந்து கிரேடி பீம் வர்றதுக்கான காலம் நேற்று தான் ரைஸ் பண்ணோம். நேற்று செப்டம்பர் 5ஆந்தேதி 2025. இதில் வந்து பார்த்திங்கன்னா கவர்லாம் உங்களுக்கு கரெக்டாக குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா 40 mm கவர் இருக்கணும். நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே 16 கம்பி, 16, 12, 16 இந்த மாதிரி வந்து இது பண்ணியிருக்கோம். அதே சமயத்தில் ஹூக்லாம் நல்லா 135 டிகிரியில் வந்து பெண்ட் பண்ணி விட்ருக்கணும். இந்த மாதிரி இன்னும் கூட கொஞ்சம் ஹூக் வந்து லென்த்து இருக்கலாம். கவர்லாம் பாருங்கள், கிட்டத்தட்ட கவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40 mm பக்கம் கவர் இருக்கும் எல்லா சைடுமே. தூக்கெலாம் பார்த்து செக் பண்ணி கரெக்டாக இது பண்ணியிருக்கோம். நேற்று தான் இந்த வேலையை முடித்தோம். இன்றைக்கி வந்து பாக்ஸு பிரிப்போம். பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அது வீடியோவிலேயே நான் காட்டுறேன் உங்களுக்கு அடுத்த வீடியோவில். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 12 காலம் 3 அடி பாக்ஸு கிடச்சிதுங்க. ஒரு ஃபஸ்ட்டில் இருக்கிற ஒரு 4 பாக்ஸு மட்டும் உங்களுக்கு 4 அடி பாக்ஸு காலம் பாக்ஸ் தான் கிடச்சிது. கடையில் ஸ்டாக் இல்லை. இன்றைக்கி நைட்டு ஒரு தூறல், சின்ன தூறல், அதனால் காலமில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி நிற்கிது. கவர் தான் மெயின். கவர் வந்து பார்த்திங்கன்னா கவர் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா அந்த சிமெண்ட்டை தாண்டி உங்களுக்கு இந்த தண்ணி அந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் வந்து உள்ளார போய் கம்பியை வந்து துரு பிடிக்க வைக்கக்கூடாது. ஸோ அதனால் கவர் வந்து பார்த்துங்க. முடிஞ்ச அளவுக்கு காலம் பாக்ஸ் யூஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு பெட்ரு. ஏன்னா அப்போ தான் நம்ம ஷோர் பண்ணலாம் எந்த அளவுக்கு காங்கிரீட்டு பேக்கிங் ஆகிருக்கு, இல்லை ஹனிகோம்பு எதுவும் இல்லை அப்படிங்கிறது. அப்போ 4 பக்கம் கவர்லாம் பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக உங்களுக்கு இருக்கிற மாதிரி நம்ம ஷூரிட்டி பண்ணிக்கலாம். மொத்தம் வந்து 15 காலம் இருக்குது. எல்லாத்தையும் பிரித்து இன்றைக்கி வந்து வாடகை வண்டியில் ஏற்றிட வேண்டியது தான்.